இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான ஹாலிவுட் படத்தோட கதையத்தான் சொல்ல போறேன். இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு படத்தை நான் பார்த்ததே கிடையாது. கண்டிப்பா நீங்களும் பார்த்திருக்க மாட்டீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி இந்த படத்தை யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களோ கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. ஒரு ஹோட்டலுக்கு ஹீரோ ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு போறாரு. அந்த ஹோட்டல்ல மனிதர்களை வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆராய்ச்சியில தெரியாதனமா நம்ம படத்தோட ஹீரோவும் மாட்டிக்கிறாரு. அதுக்கடுத்தது எப்படி அந்த ஹோட்டல்ல இருந்து தப்பிச்சாரு அப்படின்றதான் ரெனாட்டோ அப்படின்ற படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியும் கேட்கறதுக்கு முன்னாடி வாட்டி அரைச்சு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் பாய் சேனல். நான் ஹரிஹரன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. நீங்க கேட்கிற படங்கள் வெப்சீரிஸ் எல்லாம் நம்ம டெலிகிராம் சேனல்ல காத்துட்டு இருக்கு. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலே ஒரு ஹோட்டலை காட்டுறாங்க. அந்த ஹோட்டல்ல தங்கறதுக்காக நம்ம படத்தோட ஹீரோ வந்திருக்காரு. ஹீரோ பார்த்த மேனேஜர் வாங்க வாங்க ரொம்ப நாளாச்சு இந்த ஏரியா பக்கம் வந்து இப்பதான் டைம் கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒதுக்கப்பட்ட அந்த ரூமுக்கு கூட்டு போய் விடுறாரு. நல்லா படுத்து ரெஸ்ட் எடுங்க, எதா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி ரூம்குள்ள அனுப்பி வைக்கிறாரு. ஹீரோ ஃபர்ஸ்ட் போய் தூங்குறதுக்கு முயற்சி பண்ணி பாக்குறாரு. ஆனா இந்த இடத்துல ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற மாதிரி ஹீரோக்கு தோணுது. ரொம்ப நேரமா படுத்து பாக்குறாரு. பட் அவருக்கு தூக்கமே வரமாட்டேனுது. சரி டிவி பார்க்கலாம் அப்படின்ட்டு டிவி போட்டு பாக்குறாரு. டிவில பாத்தீங்கன்னா இந்த புள்ளி புள்ளியா வரும் பாத்தீங்களா, சிக்னல் கிடைக்காட்டி அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. அப்புறம் கையில ஒரு புக் வச்சிருக்காரு. இந்த புக் ஆச்சு படிப்போம்னு சொல்லி படிச்சு பார்த்துட்டு இருக்கப்ப ரொம்ப நேரமா இந்த புக்கு படிக்கிறதுக்கு அவருக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல. சரி எடுத்து வச்சுட்டு இந்த ஹோட்டல் ஒரு ரவுண்ட் அடிப்போம், இந்த நீச்சல் குளம் இந்த விளையாட்டுக்குன்னு இடம் இருக்கலாம் அங்கெல்லாம் போய் பாக்குறாரு. அந்த இடத்துல எல்லாம் யாருமே காணும். ஹீரோக்கு என்ன தோணுதுன்னா இந்த ஹோட்டல்ல நம்ம மட்டும்தான் இருக்கோம் போல இருக்கு, வேற யாரும் இல்ல போல இருக்கு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாரு. சரின்ட்டு பாருக்கு போயிட்டு ஒரு பீர் கேக்குறப்ப நைட்டு 9 மணிக்கு மேல நாங்க யாருக்கும் பீர் தரமாட்டோம் பார் பையன் சொல்றான். ஹீரோக்கு இதெல்லாம் கேட்க கொஞ்சம் வினோதமா இருக்கு. சரின்ட்டு திருப்பி தன்னோட ரூமுக்கு வராரு. பாத்தீங்கன்னா டிவி போட்டா டிவி ஒர்க் ஆகுது. ஏதோ நாடகம் மாதிரி போடிட்டு இருக்கு. சவுண்ட் பத்தல அப்படின்ட்டு வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணி பாக்குறப்ப 30க்கு மேல வால்யூமை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, அதை லாக் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டு ஹீரோ இன்னும் கொஞ்சம் வினோதப்படுறாரு. என்னடா இப்படி இல்லாம இந்த ஹோட்டல்லாம் வச்சிருப்பீங்க, ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அப்படியே கொஞ்ச நேரத்துல ஹீரோ தன்னை அறியாமலேயே நல்லா படுத்தும் தூங்கிட்டாரு. மறுநாள் காலைல இந்த ஹோட்டலோட டைனிங் ஏரியாவுக்கு போறாரு. அங்க 2 வயதான கப்புள்ஸ் இருக்காங்க. அந்த வயதான கப்புல ஒரு பெண்மணி ஹீரோ பார்த்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோக்கு என்ன பண்றாரு, அந்த பொண்ணு பேசுறத காதலே வாங்காம கொஞ்சம் தெனாவட்டா உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப அந்த இடத்துக்கு வீல் சேர்ல நடக்க முடியாத ஒரு பெண்மணி வராங்க. இவங்க யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஹோட்டலோட மேனேஜர் இருக்காருல, அவரோட பொண்டாட்டி தான். இதை பார்த்து ஹீரோக்கு ஒரு நிமிஷம் பரிதாபப்பட்டு சாரி சார் எனக்கு தெரியாது என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. அட உடுப்பா இதுக்கெல்லாம் எதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க அப்படின்ட்டு அந்த மேனேஜர் இதை கேஷுவலா தான் பேசிட்டு இருக்கிறாரு. சரி ஹீரோக்கு என்ன பண்றாரு, நேரா இப்ப நீச்சல் குளம் இருக்கிற அந்த பகுதிக்கு போறாரு. அந்த இடத்துல ஒரு யங் கேர்ள் ரொம்ப ஹாட்டான ட்ரெஸ் போட்டு ஹீரோ முன்னாடி வந்துட்டு இருக்கா. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்கு இந்த பொண்ணு நம்மள பார்த்து வந்துட்டு இருக்கான்ட்டு. ஹீரோ நினைச்சது சரிதான். நேரா அந்த பொண்ணு ஹீரோ கிட்டே போய் பேசுறா. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணு என்கிட்ட பேசிட்டு இருக்காளே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கப்ப அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா கேங் இருக்காப்பா போலாம் அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு போறாரு. இப்ப நான் நைட் ஆயிட்டு ஹீரோ தூங்கலாம் அப்படின்ட்டு தன்னோட ரூமுக்கு போறாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா பக்கத்து ரூம்ல இருந்து சம்பவம் பண்ற சவுண்ட் கேக்குது. ஹீரோ என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா ஃபர்ஸ்ட் அந்த வெள்ள நீச்சல் குளத்துல ஒரு யங் கப்புள் பார்த்தாங்களே, அங்க ஹனிமூனுக்காக வந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் நினைச்சு பாக்குறாரு. ஆனா போக போக அவங்களோட சவுண்ட் பாத்தீங்கன்னா ஹீரோவை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சுட்டு இதை போய் நம்ம நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கதவு ஓபன் பண்ணி வெளில பாக்குறாரு. பார்த்தா அந்த பக்கத்து ரூமோட கீ ஹோல்டர்ல அந்த பார் பையன் ஒத்து பார்த்துட்டு இருக்கிறான். டேய் என்ன பண்ணிட்டு இருக்க, அடுத்தவங்க ரூம அனுமதி இல்லாம பாக்குற தப்பு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப நீ எதுக்கு வந்த, அவங்க போற சத்தத்தினால தானே வெளில வந்த, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, இந்த சத்தத்தை போறது அந்த ஹனிமூன் கப்புள் நினைச்சிட்டியா, அதான் கிடையாது, அல்ல நீ பேசிட்டு இருந்தீல ஒரு வயதான கப்புள் அவங்க தான். ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, அது வயதான கப்புள் இப்படி பண்றாங்களா, டே பைத்தியம் கம்னோரா அப்படின்றப்ப நம்பிக்கையில அந்த ஓட்டோய பாரு அப்படின்ட்டு அந்த பார் பையன் போயிட்டான். ஹீரோக்கு ஒரு நம்பிக்கை கிடையாது. சரி என்னதான் நடக்குது அப்படின்ட்டு அந்த ஓட்டோய செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறான். அன்னைக்கு நைட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா சரியா தூங்க முடியாம தவிச்சிட்டு இருக்கிறான். மறுநாள் ரிசப்ஷன்ல திருப்பி அந்த பாட்டி அம்மா பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஹீரோ என்ன பண்றான் பாத்தீங்கன்னா அந்த பாட்டி அம்மாவை முறைக்கிற மாதிரியும் அவங்க பேசுறத காதுல வாங்காத மாதிரியுமே நின்னுட்டு இருக்கிறான். அப்ப அந்த இடத்துக்கு மேனேஜர் போறாரு. என்ன தம்பி மூஞ்செல்லாம் சோகமா இருக்கு, நைட்டு ஃபுல்லா தூங்கல அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப ஆமா என் ரூம்ல ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு, என்னால தூங்க முடியல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அப்படியே இன்னைக்கு நைட்டு தூக்கம்னா
பாத்தீங்கன்னா இந்த டேப்லெட்டை போட்டுக்குங்க, நிறைய டேப்லெட் வேணா நாளைக்கு வந்து எனக்கு கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுவும் ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்கு இந்த ஆள் நமக்கு சம்பந்தமே இல்லாம டேப்லெட் கொடுக்கறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறாரு. இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்மணி உட்காந்து சிசிடிவில செக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மேனேஜரோட பொண்டாட்டி. கட் பண்ண ஹீரோக்கு என்ன பண்றாரு, நடந்து போயிட்டு இருக்கும் போது தெரியாதனமா ஹீரோட் மேல மோதிட்டாரு. எனக்கு தெரியுது நீ ஏன் இங்க வந்த அப்படின்னு சொல்லி ஹீரோன் கேக்குறப்ப ஹீரோக்கு இப்போ ஒற்றுமே புரியல, எதுக்கு இந்த பொண்ணு முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது, திடீர்னு நம்ம கிட்ட பேசிட்டு போறாளன்ட்டு புரியாம இருக்காரு. அன்னைக்கு நைட்டும் திருப்பி அந்த தாத்தா பாட்டி சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா தூங்க முடியல, ஒரு மாதிரி இரிட்டேட்டா இருக்கு. அப்பதான் அந்த டேப்லெட் ஞாபகம் வருது, சரின்ட்டு அதை போடுறாரு. நைட்டு வந்து பாத்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. மறுநாள் இந்த டேப்லெட்டோட போதையில எனக்கு இன்னும் வேணும் அப்படின்ற மாதிரி போயிட்டு அந்த மேனேஜர்ட்ட கேக்குறப்ப இந்த இதுல ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூமுக்கு வந்துரு, ஆனா அந்த ரூமோட சாவி எங்க இருக்குன்ட்டு நீ தான் கண்டுபிடிக்கணும், அப்படி அந்த ரூமுக்கு வந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறப்ப ஒரு சின்ன கேம், அந்த சின்ன கேம்ல ஜெயிச்சிட்டா ஏகப்பட்ட டேப்லெட் இருக்கு, அதை உனக்கு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோ என்ன பண்றாரு, இந்த சாவி கண்டிப்பா நடக்க முடியாம இருக்க மேனேஜரோட பொண்டாட்டி கிட்ட தான் இருக்குன்ட்டு அதை தேடி கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சு அந்த ரூமுக்குள்ள போறாரு. அந்த ரூமுக்குள்ள இன்னொருத்தன் இருக்கான். இந்த மேனேஜர், ஹீரோ அப்புறம் இன்னொரு வெள்ளக்காரன் இருக்கான்ல, 3 பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் போறாங்க. இந்த மேட்ச்ல ஹீரோ ஜெயிச்சனால நிறைய மாத்திரைகளை ஹீரோ வின் பண்றாரு. இந்த ஹாப்பினஸ்ல ஹீரோ என்ன பண்றாரு, நீச்சல் குளத்துல குளிச்சிட்டு இருக்காரு. அப்படி குளிச்சிட்டு இருக்கும் போது இந்த பார்ல பார்த்த பையன் இருக்கால, அவன் தண்ணிக்குள்ள இருந்து வெளில வரான். எனக்கு புரியுது நீ எதுக்கு இங்க வந்தோம், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோன்றது புரியுது எனக்கு அப்படின்றான். ஒரு விஷயம் தெரியுமா, இந்த ஹோட்டல் முழுக்க முழுக்க அந்த மேனேஜரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அவனுக்கு என்ன ஆசைனா இந்த ஹோட்டலை அவன் தான் பாத்துக்கணும், அடுத்தவங்க யாரும் பாத்துக்க கூடாது அப்படின்ற ஒரு கெட்ட எண்ணத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஹீரோக்கு முத்தம் கொடுக்கற மாதிரி பக்கத்துல வரான். அப்ப நீச்சல் குளத்துல மேல ஹீரோன் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கத பார்த்துட்டு 2 பேரும் விலைக்கு போறாங்க, பொண்ணும் தெரியாத மாதிரி. இப்ப அப்படியே கட் பண்ண ஹீரோ என்ன பண்றாரு, சாப்பிடறதுக்காக போறாரு. அங்க ஹீரோன் வந்து சோகமா இருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறான். சரி நைட்டு தான் தூக்கம் வராதாச்சா, ஹீரோ டேப்லெட் போறாரு. அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு சரியா தூக்கம் வரல. மறுநாள் வந்து ஹீரோ இந்த ஹோட்டலை செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கப்ப ஒரு பெண்மணி ரொம்ப சோகமா உட்காந்துருக்காங்க. என்னாச்சு அப்படி சொல்லி கேக்குறப்ப எனக்கு தெரியாது, நீங்க வந்து பாத்துக்கோ அப்படின்ட்டு ஒரு ரூமை காட்டுறாங்க. அந்த ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹோட்டலோட மொத்த ரூமையுமே சிசிடிவியால கனெக்ட் பண்ணி இங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இத பார்த்தோன்னே ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா லைட்டா அதிர்ச்சியா இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிடி தராங்க. இத போட்டு பார்த்தா ஒரு அந்த மாதிரி வீடியோ கால் ஓடிட்டு இருக்கு. இத பாக்குறப்பையும் ஹீரோக்கு ஒரு பயம் வருது. இப்ப பக்கத்துல ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூமை ஓபன் பண்ணி பாக்குறாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மெடிக்கல் எக்யூப்மெண்ட் இருக்கு. அதை வச்சு ஏதோ ஒன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது ஹீரோக்கு சுத்தமா புரியல, அப்படியே திருன்னு முழிச்சிட்டு இருக்காரு. அப்ப அதே ரூம்ல இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேங் கப்புள்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேருமே சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு ஊசி மாதிரி போட போறாங்க. இத பார்த்த ஹீரோக்கு என்ன பண்றாரு, தடுக்க முயற்சி பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்கப்ப மேனேஜர் வந்து இங்க பாருங்க தம்பி, உங்க ரூமை விட்டு நீங்க விளையாடக்கூடாது, எதா இருந்தாலும் உங்க ரூமுக்கு வர பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி ரூமுக்கு அனுப்பி விடுறாரு. அதாவது இந்த ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க மனிதர்களை பற்றி. அதை ஹீரோ பார்த்தனால ஹீரோக்கு இப்ப ஏதோ ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லி நினைச்சீங்கன்னா அதுதான் கிடையாது. இந்த பார்ல பார்த்த ஒரு பையன் இருக்கான்ல, ஹீரோனை போயிட்டு ஹீரோ கூட சம்பவம் பண்ணு. இதை கேட்ட ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா அழுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஹீரோனும் வந்து இந்த இடத்துக்கு ட்ரிப்புக்காக தான் வந்திருப்பாங்க. அந்த மிரட்டி தான் அவனுங்க அப்படி வச்சிருக்கானுங்க போல இருக்கு. இந்த பொண்ணு என்ன பண்றா, இதை நிறைய ஹீரோ ரூமுக்கு போயிட்டு இப்படி சொல்றா. உடனே ஹீரோக்கு என்ன பண்றா, இந்த இடத்துல இருந்தா சரிப்பட்டு வராது, பா போலாம் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் தப்பிச்சு போக ட்ரை பண்றாங்க. அப்ப இந்த மேனேஜர் பார்த்துட்டு டே பையனே அந்த கேட்டு இழுத்து முறா, அவனுக்கு தப்பிக்க கூடாது அப்படின்றப்ப இந்த மேனேஜருக்கு இருக்கிற கேபினை வந்து இந்த பார் பையன் மோதிடுறான். அப்பதான் நமக்கு தெரியுது இந்த பார் பையன் வந்து இந்த மேனேஜரோட உண்மையான பையன் அப்படின்னு சொல்லிட்டு. டே அப்பா சொல்லிட்டு இருக்கேன், என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னும் போது, யோ இன்னைக்கு எத்தனை நாளைக்கு தான் இந்த மேனேஜ்மெண்ட் டைரக்டர் நீ இருப்ப, உன்னோட பதவிக்கு நான் வரக்கூடாதா, இன்னைக்கு எத்தனை பேருக்கு நான் சரக்கு ஊத்தி கொடுத்துட்டு இருக்கணும் அப்படின்ட்டு கொஞ்சம் கோவமா பேசிட்டு அவங்க 2 பேருமே தப்பிக்க வைக்கிறதுக்கு இப்பனே ஹெல்ப் பண்ண பாக்குறான். ஆனா என்ன பண்றான், இவங்க 2 பேரையுமே அந்த மேனேஜர் பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கப்ப இந்த மேனேஜரோட பையன் என்ன பண்றான், அவங்க அம்மாவையே கொலை பண்ணிட்டான். அதோட இந்த மேனேஜரையும் கொலை பண்றப்ப இந்த பொண்ணு தப்பிச்சோட ட்ரை பண்ணா பாத்தீங்களா, திடீர்னு கால் தடிக்கி கீழே விழுந்த ஹீரோ அண்ட் கிரண் 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா மயக்கத்துல இருக்காங்க. மயக்கத்துல இருந்து ஹீரோ தெரிஞ்சு பாக்குறாரு, இந்த மேனேஜர் அப்புறம் அவங்க ஒய்ஃப் 2 பேருமே இறந்து போயிருக்காங்க. சரி கிரண் நல்லா தான் இருப்பா, அவளை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கிரண் அந்த இடத்துலயே இறந்து போயிருக்காங்க. இப்ப ஹீரோக்கு என்ன பண்றது அப்படின்றது சுத்தமா புரியவே இல்லை. ஏதோ ஒரு பிரச்சனை இந்த பொண்ணு கிட்ட இருக்கு, பட் நம்ம காப்பாத்தலாம் நினைச்சோம் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பொண்ணு ஒரு அடிக்கடி ஒரு சோகமான பாட்டை பாடிட்டு இருப்பா. அந்த பாட்டையே ஹீரோ திருப்பி பாடுற மாதிரி காட்டி
காட்டி இந்த படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க. சோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த படத்தோட விமர்சனம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இது மாதிரி தொடர்ந்து நம்ம சேனல்ல வீடியோ கால் பாக்குறதுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கிக்கிங்க. அப்படி அமுக்குனீங்கன்னா பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி படத்தை நம்ம சேனல்ல போடலாமா வேணாமா அப்படின்றதையும் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் டாடா பை பை.